அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். மாதவிடாய் காலத்தை லா சொலா அப்படின்னு சொல்லுவாங்க. சொலான்னா தொழுகை, லா அப்படின்னா இல்லை, அதனால் லா சொலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நிலையை ஹைலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலுடைய காலத்தில் தொழுவது கூடாது. தொழுகையை மட்டும்தான் தொழக்கூடாது. நம்ம முசலாவே தொடக்கூடாதா, முசலாவில் உட்காரக்கூடாதா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எப்பவும் போல் 5 நேர தொழுகையினுடைய அந்த டைமிங்கில் முசலாவில் உட்காந்து நம்ம திக்ருகள் செய்யலாம். ஏன்னா தொடர்ச்சியாக தொழக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள் இந்த 5 நாளோ 7 நாளோ கேப் விட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க தொழுகை எடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு சோம்பல் ஏற்படும். அதன் காரணமாக தொழுகையில் சோம்பல் ஏற்படக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணலாம், முசலாவில் தாராளமாக உட்கார்ந்து 5 நேரமும் திக்ருகள் தஸ்பீஹத்துகள் செய்யலாம். 2வது, நோன்பு நோற்பது கூடாது. ரமலான் மாத நோன்பாக இருந்தாலும் சரி, கடமையான நோன்பு, ஆனால் நோன்பு வைக்கக்கூடாது. தொழுகை எடுத்துட்ட பிறகு அந்த நோன்புகளை கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். 3வது, ஹைலுடைய நிலையில் குர்ஆன்